அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நிச்சயமான காலை வணக்கம். ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை. ஆங்கில எழுத்தாளர் எனிட் பிளைட்டன் பிறந்த தினம் என்று குழந்தைகளுக்கான நூல்களை ஏராளமாக எழுதி உலக அளவில் புகழ்பெற்ற எனிட் பிளைட்டன் பிறந்த தினம் என்று. இவங்க லண்டனில் 1897 பிறக்கிறாங்க. தந்தை பிரபல வர்த்தகர், பள்ளியில் டென்னிஸ் சாம்பியனாக திகழ்கிறாங்க. அப்பாவிடம் பியானோ வாசிக்க கற்ற இவர் மேற்கொண்டு இசை பயிற்சியை தொடர நினைத்தார். எழுத்து மீதான ஆர்வத்தால் முடிவை மாற்றிக்கொண்டார். அம்மாவுக்கு விருப்பமில்லை என்ற போதிலும் மகள் எழுதுவதற்கு அப்பா உற்சாகம் தந்தார். இவருக்கு 13 வயது ஆகும்போது அப்பா குடும்பத்தை விட்டு பிரிந்தார். பிறகு ஆசிரியர் பயிற்சி பெற்ற இவர் பள்ளி ஆசிரியராக ஓராண்டும் குழந்தைகள் பராமரிப்பாளராக 4 ஆண்டுகளும் பணிபுரிந்தார். அப்போதும் கூட எழுதி கொண்டே இருந்தார். பல்வேறு பத்திரிகைகளுக்கு படைப்புகளை அனுப்பினார். நாஸ் என்ற இதழில் இவரது கவிதை வெளிவந்த பிறகு வெற்றி பயணம் தொடங்கியது. இவரது கதைகள் 1921 முதல் அதிக அளவில் பிரசுரமாகின. சைல்டு விஸ்பர்ஸ், குழந்தைகளின் முணுமுணுத்தல் என்ற இவரது முதல் கவிதை நூல் 1922 சௌரி சௌரா சம்பவம் இந்திய நிகழ்வு நடந்த பொழுது வெளிவந்தது. அது முதல் தனக்கென்று புதிய படைப்புலக சாம்ராஜ்யத்தை உருவாக்க தொடங்கினார். பத்திரிகைகளில் ஏராளமான கட்டுரைகளை எழுதினார். ஓராண்டில் சுமார் 50 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டார். 800 சிறுவர் நூல்களை எழுதியிருக்கிறார். இவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் விற்பனையாகின. இவரது படைப்புகள் 90க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகில் மிக அதிகம் விற்பனையாகும் புத்தகங்களில் இவரது நூல்கள் தொடர்ந்து இடம்பெற்றன. மாடர்ன் டீச்சிங், ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் ஃபார் ஜூனியர் அண்ட் சீனியர் ஸ்கூல்ஸ், மாடர்ன் டீச்சிங், ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸ் ஃபார் ஜூனியர் அண்ட் சீனியர் ஸ்கூல்ஸ் நூல்கள். இந்த 2 நூல்களும் பிரபலமானவை. குழந்தைகளுக்கான ஷன்னி ஸ்டோரிஸ் இதழில் விசிங் சேர் என்ற தொடரை எழுதினார். இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் 1950களில் சில காரணங்களால் தங்கள் நூலகங்களுக்கு இவரது படைப்புகளை வாங்க மறுத்தன. அதுவரை இவரது கதைகளை ஆர்வத்துடன் படித்த குழந்தைகள் ஏமாற்றம் அடைந்தன. பாக்கெட் மணியை சேமித்து சொந்த புத்தகம் வாங்கி படித்தார்களாம். அந்த அளவுக்கு முக்கியமான புத்தகமாக இருந்திருக்குது. தி ஃபேமஸ் 5 மற்றும் சீக்ரெட் 7, லிட்டில் நூடி சீரிஸ் ஆகிய புத்தகங்கள் இவருக்கு புகழையும் வருமானத்தையும் ஈட்டி தந்தன. தி ஃபேமஸ் 5 நூல் கோடிக்கணக்கில் விற்பனையானது. உலகம் முழுவதும் 40 பதிப்பகங்கள் இதை அச்சிட்டு விற்றன. இவரது நூல்கள் பல தடவை மறுபிரசுரமாகின. மர்மக்கதை, வீரதீர கதைகளை அதிகம் எழுதினார். ஓரளவு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் கூட எளிதாக படிக்கும் அளவுக்கு எளிய நடையில் எழுதுவார். இவரது கதைகள் குழந்தைகளுக்கு நன்னெறிகளை கற்றுக் கொடுப்பதாக அமைந்தன. விலங்குகள் மீது இவர் நேசம் கொண்டவர். காகம், புறா, ஆமை, சேவல், வாத்து, முள்ளம்பன்றி போன்றவற்றை தன் மாளிகையில் வளர்த்தார். குழந்தைகளுக்கான படைப்புகளில் முத்திரை பதித்த எனிட் பிளைட்டன் 71 வயது
71 வயது 1968 மறைந்து போனார். நம்மளை விட்டு நீங்கினார். 1897 பிறந்து 1968 இறந்தவர். 71 வயது வரை உயிரோடு இருந்திருக்கிறார். ஆங்கில எழுத்தாளர், பிரிட்டனை சேர்ந்தவர். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.